ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி காளான். மழை காலங்களில் நம்ம வீடு பக்கத்தில் இந்த செம்மண் இருக்கிற இடத்துல வரும். இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக அரிசி மாதிரி இருக்கும், அதனால் அரிசி காளான். சரி வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். பேனில் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த காளான் இருக்கு இல்லையா, அதை நல்லா இந்த மண் இருக்கிற அடிப்பாகத்தெல்லாம் அப்படி நகத்தை வச்சு கிள்ளினீங்கன்னா அது வந்துடும். அப்புறம் அதை நல்லா தண்ணியில் அலசி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த காளானை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுடலாம். தண்ணி நம்ம சேர்க்க தேவையில்லை, காளான்லேருந்தே தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே அதுவே தண்ணி மாதிரி வந்துடும். அதனால் நம்ம தண்ணி சேர்க்க வேணாம் கொஞ்சம் கூட. அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை பாருங்கள், தண்ணி நிறைய விட்டுருச்சு பார்த்தீங்களா. இது கூடவே இப்போ உப்பு, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டிட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிறது வரை வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை, அப்புறம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு கூட சாப்பிட்லாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.